நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து, பாலகணபதியிலிருந்து, தருண கணபதியிலிருந்து, மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். ஆவணி மாத கடகராசி பலன்கள். புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. இந்த 3 நட்சத்திரமுமே கடகராசி. ஸோ இந்த கடகராசிக்கு நேரங்கள் யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பூச நட்சத்திரம் குபேரனோட நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் சர்ப சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். கடகராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது நண்டு, கடகராசிங்கிறது நண்டு. அந்த நண்டு அதாவது பிடிச்சா ஒரு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இதுலேயே தான் அவங்க இருப்பாங்களே தவிர அதுலேருந்து அவங்க இறங்கி வரவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறத தான் கேட்கணும், அவங்க சொல்கிறத தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உடையவர்கள். அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம தலையாட்டிட்டு போயிட்டால் நம்ம நல்லவங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் நல்ல பொறுமையானவர்கள் தான், நல்ல தயால சிந்தனை, எல்லாமே நல்ல விஷயங்கள், நல்ல குணாதிசயங்கள்லாம் உண்டு. அப்பப்போ சில மாற்றங்கள், புத்தி மாற்றங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சதை உடனே செஞ்சே தீரணும், உடனே பண்ணுறது, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காமையே கோவப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் உண்டு. சில நேரங்களில் தான் என்ற அகம்பாவமும் உண்டு கடகராசிக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் இவங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள். இதெல்லாம் எது நம்மளால் மாற்றிக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம், எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த கடகராசியுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் இப்படி தான், அப்போ உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும்? எதிர்பாராத ஃபஸ்ட்டு நல்ல செய்தி வரும். நீங்கள் என்ன எதிர்பாராத உடனே டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே இந்த ஆவணி மாதத்தில் நல்ல செய்தி கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரும், பயன்படுத்திப்பீங்க. அதற்கு அடுத்ததாக எதிலும் பொறுமை நிதானம் தேவை. எல்லாத்துலேயுமே ரொம்ப அவசரம் காட்டாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க, எடுத்த உடனே மேலே போக வேண்டாம். அடுத்ததுனால கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டாம், ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேச வேண்டாம். ஸோ என்ன பேசணும், எந்த இடத்துல பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுங்க. அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றமோ ஒரு விஷயமோ கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எல்லளவு மாற்றம் கிடையாது, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஐடி தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் உண்டு, நல்ல சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். என்னென்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இருக்காது. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே சில வேலைகள் இருக்காங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பு முழுமையாக இருக்காது. நீங்கள் அவங்களோடையே கொஞ்சம் போராடிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. பூமி மங்கள யோகம் உண்டு. நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு இடம் வாங்குறதோ மனை வாங்குறதோ அந்த மாதிரி நல்ல யோகங்கள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் தொலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இப்போ ஏதாவது ஒரு பணம் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா தொலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஒரு கார் வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஏதாவது ஒரு மனை சம்மந்தப்பட்டது வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. புதுசாக எது செஞ்சாலுமே நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்.
எதுலேயுமே கூட்டு சேர்ந்து செய்யாதீங்க. சொந்த தொழில் நல்ல விரிவடையும். இப்போ ஒன்று வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால் போக முடியும், அதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். கூட்டு சேர்ந்து செய்யாமல் நீங்களாக உங்களுடைய விருப்பத்தில் நீங்கள் செய்யுங்க, அதை நல்லா விரிவடைந்து செய்யுங்க, இன்னும் மேலே மேலே நிறைய சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். நல்ல புத்திர பாக்கியம் உண்டு, நிறைய நற்செய்திகள், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லா கூடி வரும். பணியிடத்தில் பொறுமை தேவை. வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக இருங்க. உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய பொறுமையை நிறையா கையாளுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கோவத்தை அங்கேயும் காட்டாதீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் கோவத்தை காட்டாதீங்க. ஸோ காட்டாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பெரியோர்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அவங்க நல்லது சொல்கிறாங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத ஒரு நிமிஷம் இருந்து கேட்டு எதுவுமே செய்யுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நட்பிடம் கவனம் தேவை. யாரெல்லாம் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் கூட கேர்ஃபுல்லாக இருங்க. சில பேர் என்ன தெரியுமா, கடகராசி பொறுத்தளவுக்கு ஓப்பன் டாக், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, எல்லாமே நல்லா இது பண்ணுவாங்க. சில பேர் அதை பயன்படுத்திப்பாங்க, உங்களை வச்சு மேலே வரவங்களும் இருக்காங்க. ஸோ நட்பிடத்தில் கவனமாக இருங்க. இவன் இந்த ஃப்ரெண்டு நல்லது, இந்த ஃப்ரெண்டு நல்லது, இவங்கக்கிட்ட சொல்லலாம், இவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். நண்பர்கள்னால் எல்லாருமே நண்பர்கள் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா காரியமாக ஒன்றுன்னு இருக்கிற நண்பர்கள் இருப்பாங்க, காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் கைட்டி விடுற நண்பர்களும் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பிடம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் மறதி வந்துடும். நல்லா படிப்பீங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் மறதி வந்துடும். ஸோ மறக்காமல் அந்த படிப்பு விஷயத்தில் நல்லா படிக்கிறதுல நான் படிப்பு ஸ்லோகம் சொல்லித்தரேன். ஸோ அந்த படிப்பு ஸ்லோகத்தை நல்லா சொல்ல கடகராசிக்காரர்கள் இந்த படிப்பு நல்லா வரும். மேலே மேலே சரஸ்வதி கடாட்சத்தோடு நல்லா படிப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வீண் பழி அவச்சொல் வரலாம். ஸோ அதுலேயும் கவனமாக இருங்க. அதே போல் எச்சரிக்கையாகவும் இருங்க. 68% நல்லா இருக்கு, 68% மட்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்குது. ஸோ அந்த அம்பாளை நீங்கள் எவ்வளோ வழிபாடு பண்ணுறீங்களோ, அந்த அம்பாளை எவ்வளோ மூலமந்திரம் ஜபம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கடகராசிக்கு ஏற்றமும் இருக்கும், மத்தியமத்தில் கொஞ்சம் இறக்கமும் இருக்கும். கவனத்தோடு இருங்க. சுபம்.